அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ல் ராகு, 6ல் சனி, 7ல் செவ்வாய், 8ல் சூரியன். 8ஆம் இடத்தில் உள்ள சூரியன் திங்கட்கிழமை முதல் அவர் 9ஆம் இடம் செல்ல இருக்கிறார். ஆக 9ல் பாக்யஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். 10ல் குரு, சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார்கள். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 10ல் சஞ்சரிப்பதும், 6ஆம் இடத்தில் சனி இருப்பதும், லாபஸ்தானத்தில் கேது இருப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பு. 10ல் சுக்கிரன் இருக்கிறார். கலைத்துறை அன்பர்களுக்கு லாபங்கள் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், அயல்நாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. சினிமா நடிகர் நடிகைகளுக்கு, திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நல்ல பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் அனைத்தும் கிடைக்கலாம். பெண்கள் நகைகள், ஆடைகள் அனைத்தையும் வாங்கி சேர்க்கக்கூடிய காலம் இது. சிலர் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. 6ல் சனி இருப்பதால் தொழில் வளம் பெறும். வியாபாரம் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் பெருகும். அடுத்து லாபஸ்தானத்தில் கேது இருப்பது நல்லது. அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். எதிர்பாராத நேரத்தில் தங்களுக்கு பண உதவிகள் அனைத்தும் கிடைக்கலாம். சூரியன் திங்கட்கிழமை முதல் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். வேலை இல்லாதோருக்கு வேலைகள் தங்களுக்கு கிடைக்கும். ஆகவே தைரியமாக இருக்கலாம். சூரியன் புதனுடன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் தங்களுக்கு உண்டாகும். சிலர் உயர்கல்விக்காக மேலை நாடுகளுக்கு செல்லலாம், வெளி மாநிலங்களுக்கு செல்லலாம். புதன் சம்பந்தப்பட்ட வாயால் பேசி சம்பாதிக்கக்கூடிய வக்கீல் தொழில், ஆசிரியர் தொழில், ஜோதிடர்களுக்கு நல்ல பண வரவுகள் தங்களுக்கு உண்டு. அடுத்து தங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை தகுந்த மாதிரி தங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தாங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கலாம். சிலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். தந்தையாருடைய ஆதரவு உண்டு தங்களுக்கு. ராசிக்கு 7ல் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். பகைமை பாராட்டுதல் கூடாது. துலாம் ராசி பெண்களுக்கு வாய் அதிகம். ஆகவே அதிகம் வாய் பேசுதல் கூடாது. மௌன விரதம் இருக்க வேண்டும். லாபஸ்தானத்தில் கேது, 6ஆம் இடத்தில் சனி, 6, 11 ஸ்தானங்கள் வலுப்பெற்று இருக்கின்றன. உங்களுடைய உழைப்புகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படும். எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்களோ அதற்கேற்ற ஆதாயம், பண வரவுகள் தங்களுக்கு உண்டு. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை அனைத்தும் அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும். குரு சுக்கிரன் இணைந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதாரம் ஏற்றம் வரும். முக்கியஸ்தர்களுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலமாக சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். 5ல் ராகு இருக்கிறார். பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டு. தந்தை வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வாகனங்கள் அவ்வப்போது பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். அடுத்து 13ஆம் தேதி காலை 9:26 முதல் 15ஆம் தேதி காலை 8:41 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள். கோயிலுக்கு சென்றால் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.